வேகமான பாதிப்புகள் இவைகளையெல்லாம் நினைவாற்றலாக கொண்டு வந்து அதை எப்படி இதுதான் அதோ என்று இனம் காணுவதற்கு உன்னால் முடியவில்லை நண்பனே என்றுதான் யூஜிகே கூறுகின்றார். ஆகவே யூஜிகேனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்தீர்களானால் விஞ்ஞானபூர்வமாக நம்மளை அழைத்து செல்வதாகத்தான் தெரிகிறது. பட் யூஜிகேயை நாம் தெரிந்து கொள்வதற்கு மிக ஆழமாக சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. அமைதியாக உள்வாங்கி அகவழி பயணத்தில் போனால் யூஜிகேயை பற்றி நாம் அவர் சொல்லுவது போல இன்டர்பிரட்டே பண்ண வேண்டிய அவசியமில்லை. இவர் உணர்ந்த உண்மையாக இருக்குமே என்று தான் நினைக்க முடிகிறது. இல்லை என்றால் நாம் இதை இவ்வளவு ஆழமாக பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. யூஜிகே பேசுவதில் என்ன பொய் இருக்க முடிகிறது? பொய் என்ன இருக்கும்? விஞ்ஞானத்தை தாண்டி என்ன இருக்கிறது? விஞ்ஞானம் என்றால் என்ன? ஒன்றை உணர்வதை சரியாக உணர்த்துவது, உணர்ந்ததை பல பேர் உணர்ந்தது எல்லோருக்கும் சொன்னால் அவர்களும் உணர முடியக்கூடிய ஒன்று. அதுதான் விஞ்ஞானத்தினுடைய ரகசியங்களில் ஒன்று. அதற்கு பிறகு அதனுடைய ஆழமாக நிறையா போக வேண்டிய அவசியமில்லை. அதே போன்று யூஜிகே சொல்லுவது எல்லாமே இது யூஜிகேயை மறுபடியும் நாம் ஏதோ அவருக்கு ஒரு பெரிய சாசனம் கட்டுவதல்ல. யூஜிகே அவர் பேசியது வச்சது எல்லாமே மகேஷ் பட்டிடம் கூறுகிறார் அல்லவா, நான் பேசின எதுவுமே உன்னுடைய மனதில் இதயத்தில் அந்த சுவடே இல்லாமல் பார்த்துக்கொள். ஏன்னால் அவர் அதில் தீர்க்கமாக இருக்கிறார் யூஜிகே அவர்கள். எதை பற்றியும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேனே, எழுதி கொண்டிருக்கிறேனே, யாரும் தெர் இஸ் நோ காப்பிரைட் என்று சொன்னவர் யூஜிகே அவர்கள். உலகத்திலே தான் எதை பேசினாரோ எதை சொன்னாரோ அது யார் வேணுமாலும் அதை இன்டர்பிரட் பண்ணிக்கங்க, அல்லது மொழிபெயர்த்துக்கங்க, அல்லது அதை வெளியே போட்டுக்கோங்க, அல்லது விமர்சனம் பண்ணுங்க. அந்த இடத்துல தான் யூஜிகேவுடைய விஷயத்தை பார்க்கும்போது ஆமாம், நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் யூஜிகே மேல் வருகிறது. ஒரு மனிதன் ஏதோதோ சொல்லி கொண்டிருக்கிறான், ஏதோதோ பயணம் பண்ணி கொண்டிருக்கிறான், ஏதோதோ உயிரை பணைய வைத்து சொல்லி கொண்டிருக்கிறான். யாரை திருப்திப்படுத்த முடியும்? நினைத்து பாருங்கள். யாரை போற்றுவோர் போற்றுவதும் தூற்றுவோர் தூற்றுவதும் என்பதல்ல இது. ஒரு மனிதன் தன்னுடைய தூண்டுதலினால், மரபணு திறனுடைய தூண்டுதலினால், தன்னுடைய அறிவு தூண்டுதலினால், வாழ்க்கையினுடைய தூண்டுதலினால், தற்காப்பின் தூண்டுதலினால், பயத்தின் தூண்டுதலினால், ஆசையின் தூண்டுதலினால், பேராசையின் தூண்டுதலினால், எண்ணங்களுடைய எந்த பெயரளவின் தூண்டுதலினால் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் எப்படி இன்னொருவனை திருப்திப்படுத்த முடியும்? அப்போ அதை பார்க்கிறவர்கள், ஒப்பிடுகிறவர்கள், முரண்படுகிறவர்கள் அவனை விமர்சனம் பண்ண தொடங்குகிறார்கள். இப்போ நான் எதிர்மறையை சொல்லவில்லை, நேர்மறையாக சொல்லவனை கூடத்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைந்து தன்னுடைய வாழ்க்கையை போராடி கொண்டிருந்தவரை கூட எனக்கு தெரிந்த சிலர் அவர் ஏதோ ஒன்றுமே செய்யாமல் விட்டாரோ என்பது மூலம் பேசுவதை எல்லாம் பார்த்திருக்கிறேன். காந்திஜி அவர்கள் காந்திஜியை பற்றி சொல்லுவதில் கமெண்ட் இருக்குது, எல்லாரையும் பேரையும் கமெண்ட் அடிப்பாங்க. இப்போ இவர் ஏதாவது செய்ய முடியுமா? ரமணரோ, காந்திஜியோ, விவேகானந்தரோ, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோ, இயேசு கிறிஸ்து மேலே எவ்வளோ கமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இதில் என்ன நம்ம சொல்ல வர்றோம்னா, அப்போ நீங்கள் எதுக்கு அதுக்குள்ளே வந்துடுறீங்க? எதையோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு உணர்வு இருக்கும்ல. அப்போ சொல்கிறார் யூஜிகே, நான் பேசுவது, நான் செய்வது எல்லாத்தையுமே நீ புதுசாக இன்டர்பிரட் பண்ணுற. இல்லை, இது இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக நீ இன்ஸ்பயர் கூட ஆக வேணாம், ஆனால் நடந்திருக்கு, உன்னோட உயிரோடு இருக்கேன். அதைத்தான் நாம் அடிக்கடி சொல்லுவோம். நாம் ஒருவரை பார்க்கவில்லை. ஸ்ரீ ரமணர் அவர்கள் மனித வாழ்க்கையினுடைய ரகசியமே அதுதான். இன்ஸ்பிரேஷனில் வாழ்ந்து அப்படியே தேடலோடு போவது தான் இறுதிக்கட்ட வாழ்க்கையினுடைய ரகசியங்கள். மனிதனாக இப்பொழுது நமக்கு சலிப்பு வந்து விடுகிறது. இறந்து விடுவோம் என்பது யாருக்கு தெரியாது, ஒரு வினாடியிலே வந்து விடுகிறது. எல்லாம் ஒன்றுமில்லை, சாக போகிறோம். உண்மையான கடைசி ரகசியம் அதுதான். புத்தர் அவர்கள் சொன்னார் அல்லவா, அவர்களுடைய சீடர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய பயிற்சிகளிலே முக்கியமான பயிற்சி அந்த பிணம் சுடக்கூடிய அந்த சுடலையிலே வைத்து இரவெல்லாம் அவர்களை போகச் சொல்லுவார் என்று தகவல்கள் இருக்கின்றன. அப்பொழுது என்ன மனிதன் பார்க்கிறான்? இந்த உடம்பு போன்றுதான் நம்முடைய உடம்பு போகப் போகிறது, ஒன்றுமில்லை என்று ஆனவுடனே
அவனுடைய மூளையினுடைய கட்டமைப்பிற்குள்ளே எல்லாம் ஒன்றுமில்லை என்ற ஒரு நினைவு அவனுக்கு புகுத்தப்படுகிறது